பேபி கதை 6 vlog பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் தான் உங்கள் தினேஷ் பவி லைஃப் ஸ்டோரி. வேறு ஒன்றும் இல்லை, கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வர சொன்னாங்க. நாங்களும் கிளம்பிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணியிருந்தோம். பாப்பாவுக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பேபி இருந்துச்சு, அதை எடுத்து கொஞ்சம் நினச்சி விளாண்டுச்சு ஜாலியாக. அப்புறம் அட்டை எடுத்து பார்க்க சொன்னாங்க, அதை பார்த்துட்டு இருந்தோம். ஏன் பாப்பா ஒரு சோகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 25 கொஞ்ச நாள் வெளியே கூட்டின்னு போக சொன்னாங்க, டைமே கிடைக்கல. அப்புறம் தம்பி வாட்ஸ்அப் பண்ண சொன்னான், வண்டியை பண்ணிட்டு இல்லை ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வரத்துக்கு 4 மணி ஆயிடுச்சு. அப்புறம் பசி செம்ம பசி தூக்கிட்டு வெளியே இல்லை. எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி, அவங்க ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு எங்கேயும் தான் கூட்டின்னு போகல. அவங்க அக்கா வீட்டுக்காச்சும் கூட்டின்னு போவாங்க, கிராமம் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஸ்நாக்ஸு அக்கா குழந்தைக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே போனோன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு அங்கே போய்ட்டோம். வெயில் அடிக்குது முன்னே பரவாயில்ல, அங்கேயாச்சும் கூட்டின்னு போடான்னா அங்கேயும் கூட்டின்னு போய்ட்டு பாப்பா கிட்ட ஐஸ் காமிச்சு அந்த மேலே இருக்க க்ரீம்லாம் சாப்பிட மாட்டாங்களா பாப்பா, கீழே இருக்க அந்த சாக்கி தான் ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு, அதை கச்சி சாப்பிட்டுருந்தேன். அதான் என் பாப்பா பார்த்துனே கொஞ்ச நேரம் இது பண்ணின்னு கொஞ்ச நேரம் பேசின்னு இருந்தோம். அப்புறம் டைம் ஆகிடுச்சு, 5 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. வந்து தம்பிக்கிட்ட துணிகளில் தான் வேலை செய்யலாம், தம்பி உங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட போய் வண்டியை விட்டு அங்கேருந்தே நடந்து ஆரம்பிச்சிட்டோம். நடந்தே போகலான்னா நான் வாடி உன்னை வீட்டில் விட்டு வரேன், இல்லை நீ ஒன்றாவே நடந்து போகலாம் வான்னா அவளை கூப்பிட்டு கரும்பு ஜூஸ் ஒன்று அடிக்கிற வெயில் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.